ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் தான் அறுவடை பண்ண போகிறோங்க. பந்தல் ஃபுல்லாக நிறைய புடலங்காய் காய்ச்சி தொங்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் புடலங்காய் வீடியோவே போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த அளவுக்கு புடலங்காய் காய்ச்சிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் இதெல்லாம் காமிச்சிருப்பேன் போன வீடியோலேயே. அதில் நான் தேர்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் தான் பறித்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு 3 கிலோ அளவுக்கு புடலங்காய் பறிச்சிருக்கோங்க. அந்த அளவுக்கு புடலங்காய் நிறையவே இருக்குது. அப்போவும் பார்த்திங்கன்னா நாங்கள் பந்தலில் காமிக்கிற இந்த புடலங்காய்லாம் எதுவுமே பறிக்கலை. அந்த செவருல இருக்குது பார்த்தீங்களா, அத பறிச்சதே எங்களுக்கு 3 கிலோ ஆச்சு. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா, கீழ வச்சிருக்கேன். இது 2 மாடி ஏறி பந்தல்ல தொங்கிட்டுருக்கு. இந்த பந்தல்ல இருக்கிறதெல்லாம் இப்போ எதுவுமே பறிக்க போறது இல்லைங்க. அந்த செவரு ஃபுல்லாவும் பார்த்தீங்கன்னா, நெறையவே புடலங்காய் வச்சிருக்கு. அதுதான் பறிக்க போறோம். இது பாருங்க, செவரு ஃபுல்லாவும் கொடி படர்ந்திருக்கு. அதில அங்கங்க புடலங்காய் தொங்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோ புடலங்காவும் இந்த கொடியிலேருந்து தான் அறுவடையே பண்ணோம். எட்டவே இல்ல. கொடிய இழுத்து இழுத்து பண்ணும்போது எங்க அறுந்து போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்தது. நேத்திக்கு சண்டே ஹஸ்பண்ட் வீட்ல இருந்ததுனால, அவர் வச்சு பக்குவமா அதெல்லாம் பறிச்சாச்சு. இது மாடியிலேயே ஒரு டவுன் பிளேஸ் இருக்கு. அது ஃபுல்லாவும் படர்ந்திருக்கு. அங்கேயும் அவர இறக்கி விட்டு அதுலயும் பறிச்சாச்சுங்க. இந்த காம்பவுண்ட் வால்ல இருக்கிறது, அப்புறம் செவுருல எட்ஜில இருக்கிறதெல்லாம் எப்படி பறிக்கிறதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறிச்சேன். பாருங்க, எங்க ஃபோன் விழுந்துருதோன்னு அப்படி ஒரு பயமா இருந்துச்சு. இந்த செவுருல தான் நெறையவே தொங்கிட்டுருக்கு. ஃபோனும் பிடிக்க முடியாமல், காயும் பறிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுட்டு காயெல்லாம் பறிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் கத்திரிக்காவே அறுவடை பண்ணோம். இது எங்கெங்கே தொங்கிட்டுருக்குன்னே தெரியலைங்க. அந்தளவுக்கு நிறைய புடலங்காய் காய்ச்சிருக்கு இந்த வருஷம். அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். 6 செடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு செடியில் மட்டும் 2 கத்திரிக்காய் இருக்குது. ஒரு செடியில் ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க. மீதியெல்லாம் இப்போ தான் பூ பிஞ்சு விட்டுருக்கு. எப்பவுமே எனக்கு 3 கத்திரிக்காய் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அறுவடை பண்ணும்போது 3 கத்திரிக்காய் கிடைக்குது. ஆனால் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஏற்கனவே அறுவடை பண்ணதும் நான் சமைச்சிருக்கேன். விதைகளே இல்லை. வேலூர் முள் கத்திரிக்காய். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. பூச்சி தொல்லையும் எதுவுமே இல்லாததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. பாருங்கள், எப்படி குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிறகு அவரை. இதில் அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே அவரை கொடி இருக்கிறதுனால அதில் இருக்கிற அஸ்வினி பூச்சிலாம் இந்த காயில் மட்டும் ஒட்டியிருக்கு. இலையில பூலெல்லாம் இல்லை. ஒரு சில காயில் மட்டும் இருக்குது. இந்த காய் இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன், பயிரும் பண்ணுறேன். அதனால் எந்த பக்குவத்தில் அறுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இது பூச்சி அடிச்சிருக்கிறதுனால 1, 2 பறிச்சுக்கிட்டேன். அப்படியே தொட்டோம்னா ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக துணி மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் முத்துணுமா என்ன அப்படின்னு தெரியல. ஒரு 4 காய் மட்டும் பறிச்சிட்டேன். அதிலெல்லாம் பூச்சி இருக்கிறதுனால லைட்டாக பறித்து எடுத்துட்டேங்க. இன்னும் இது எந்த அளவுக்கு முத்தி வரணும் அப்படின்றது தெரியல எனக்கு. அப்பவும் பாருங்கள், புடலங்க அந்த பந்தலில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே பறிக்கல, அப்படியே தான் விட்டுருக்கோம். அப்படியே சாயங்காலம் சன்செட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு எங்கே பாருங்கள், மொத்தமாக அறுவடை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோ வந்ததுங்க. எல்லாத்தையுமே எடை போட்டு பார்த்துட்டேன். இது அந்த தரையில் இருந்தது பார்த்திங்களா, அது அப்படியே சுருண்டுக்கிட்டு இருந்தது. 3 கத்திரிக்காயும் நம்மளுக்கு நல்லா குண்டு குண்டாகவே கிடச்சிது. அது ஒரு 1/2 கிலோ இருந்ததுங்க. இந்த சிறகவரையில் பார்த்திங்களா, அஸ்வினி பூச்சி நிறைய இருக்குது. அதனால தான் இது 4 மட்டும் பறித்தேன். இன்னும் நிறையவும் இருக்குது. அது எல்லாமே பறிச்சோம்னா 1 கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடை மிஷினில் எடை போட்டு பார்த்துக்கலாங்க. ஒவ்வொரு கிலோவாக தான் போட்டேன். 3 முறை போட்டதில் 3 கிலோ காய் எனக்கு கிடச்சிருந்தது. காய் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீளமாக நல்லா தேர்ச்சியாக இருந்தது. ஆனால் உள்ள விதைகள்லாம் எதுவுமே இல்லை. நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அப்படியே பகிர்ந்து எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டேங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு 3 புடலங்காய் தான் விரல் சைஸ் அளவுக்கு தான் கிடச்சிது. அதுவே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 3 கிலோ காய்ச்சிருக்கு. பம்பர் ப்ரைஸ் அடித்த மாதிரி அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. காயெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தேர்ச்சியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சுங்க. இன்னும் பந்தலில் இருக்கிறதெல்லாம் பறிச்சோம்னா 2 கிலோ ஆகும். நான் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு மீதி அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பறிச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் செடி வளர்க்குறேன், என்னெல்லாம் உரம் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.